வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சாதாரண ப்ளவுஸ் கட்டிங். பிகினர்ஸ் எல்லாருமே கற்றுக்கிற மாதிரி ஒரு கட்டிங் பார்க்க போகிறோம். இதை நிறைய தோழிகள் ஏற்கனவே என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி நிலைவு வர இந்த அசாதாரண சூழ்நிலையில் நம்ம எல்லாம் வீட்டுள்ளேயே இருக்கும்பொழுது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்து நிறைய பேர் கற்றுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோவை நம்ம பார்க்குறோம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து தோழிகளுக்கும் நன்றி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு கட்டிங் பண்ணும்போது நீங்கள் ஒரு காட்டன் ப்ளவுஸ் பீஸாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி நம்ம கட்டிங் பண்ண போகிறோம், எப்படி அளவு எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த அளவு ப்ளவுஸு சுருக்கம் இல்லாமல் எடுத்துக்கங்க. இந்த கழுத்து அகலத்தை அளந்துட்டு அதில் 1/2 இன்ச்சு குறைச்சிட்டு மீதி உள்ளதில் பாதி எடுத்துக்கங்க. 4.5ல் 5 குறைச்சிட்டு 2 எடுத்துக்கங்க. இப்போ அடுத்த அளவு பாருங்கள், முன்கழுத்து உயரம் எடுக்கிறோம். முன்கழுத்து உயரம் எப்படி எடுக்கிறோன்னா ஷோல்டரில் வச்சு அதிலிருந்து அந்த முன்கழுத்தோட ஃபஸ்ட்டு ஹூக் வச்சுக்கோம் இல்லையா, அது வரைக்கும் உள்ள அளவு தான் முன்கழுத்து உயரம். இதில் 5.5 இன்ச்சு வருது, அதாவது 5.5 இன்ச்சஸ் வருது. இதுதான் நம்ம இதோட முன்கழுத்து உயரமாக எடுத்துக்கிறோம். இப்போ அடுத்த அளவு ஷோல்டர் எடுக்கிறோம். ஷோல்டர் 3 இன்ச் வருது, அதோட ஒரு 1/2 இன்ச்சு கம்பல்சரியாக சேர்த்துப்போம். அப்போ 3.5 அது. அடுத்தபடியாக கைவெட்டு அளவு 5.5 வருது, அதாவது 5.5 இன்ச்சு வருது. இதில் நம்ம கூட்டுறதோ குறைக்கிறதோ எதுவும் வேணால் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட் ஒன் பின்கழுத்து உயரம். அதே மாதிரி முன்கழுத்து உயரம் எப்படி எடுத்தோமோ அதேமாரி ப்ளவுஸோட பேக் சைடு திருப்பிட்டு அந்த ப்ளவுஸோட ஷோல்டர்லேருந்து அந்த பின்கழுத்து எந்த இடம் வருதோ அது வரைக்கும் உள்ள உயரம்தான் பின்கழுத்து உயரம். இப்போ இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக 8 இன்ச்சஸ் வருது. பாருங்கள், 8 இன்ச் வருது. அப்போ இதில் பின்கழுத்து உயரம் 8 இன்ச் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம ப்ளவுஸ் பீஸை சிங்கிளில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பாடிக்கு தனியாக கைக்கு தனியாக தேவையான அளவுகளை பிரித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ பாடிக்கு தேவையான அளவு ப்ளவுஸ்லேருந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோன்னா, அளவு ப்ளவுஸை உள்பக்கமாக திருப்பிட்டு அந்த ஆம்லேருந்து அடுத்த ஆம் வரைக்கும் உள்ள, அதாவது கை ஜாயிண்ட்டுக்கு அடிப்பக்கத்தில் எடுங்க. அது வரைக்கும் உள்ள அளவை டேப்பில் வச்சு அளந்துக்குங்க. இப்போ இந்த ப்ளவுஸில் 24 இன்ச்சஸ் வருது. அந்த 24 இன்ச்சை நம்ம கிளாத்தில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ளவுஸ் பீஸை சிங்கிளில் தான் வச்சுருக்கோம். அந்த கரை பகுதியிலேருந்து எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் நம்ம மார்க் பண்ணும்போது 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 25ஆக மார்க் பண்ணிக்கிறோம். 1 இன்ச்சு தையலுக்கு தேவைப்படும், அதனால் 25ஆக மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு அது வரைக்கும் கிளாத்தை டபுளாக மடிச்சிங்க. இப்போ நம்மளுக்கு 2 மடிப்பு வந்துடும் இதில். அப்போ 2 மடிப்பு வர்றதுனால இதோட அளவு எவ்வளோ வரும்னா 12.5, அதாவது 12.5 இன்ச்சு வரும். இதுதான் நம்ம பாடிக்கு தேவையான அளவு. இப்போ இந்த 12.5 இன்ச்சு அகலத்தை நீட்டாக எல்லா இடத்துலையுமே கரெக்ட் பண்ணிக்கோங்க. டேப் வச்சு பண்ணிவிட்டு ஒரு லைன் வரைஞ்சிருங்க. அந்த 12.5 இன்ச்சு மார்க் பண்ணதோட நேராக கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கிளாத்து கைக்கு உள்ள துணி. இந்த துணியில் தான் நம்ம கை மார்க் பண்ணி எடுக்க போகிறோம். மீதி உள்ள பீஸை இது பாடிக்கு தேவையான அகலத்தை நம்ம கரெக்ட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அடுத்தபடியாக பாடி உயரம் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத இப்போ இதை 2ஆக மடிச்சுக்குவோம் அகலத்தை. இப்போ அடுத்தபடியாக உயரத்தை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உயரம் மார்க் பண்ணும்போது கீழேருந்தே எடுத்துங்க. கீழேருந்து ஒரு 1.5 இன்ச்சு, அதாவது 1.5 அதை மார்க் பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸோட பேக் சைடு ஷோல்டருக்கு நேராக மடிச்சிங்க. ஷோல்டரை சமமாக மடிக்கும் பொழுது கீழே உள்ள டாட் வரைக்கும் கரெக்டாக மடிப்பு வரும். அப்போ அந்த ஷோல்டர்லேருந்து கீழே அந்த டாட் எண்டு வரையும் அலங்க எவ்வளோ வருதுன்னு சொல்லி கரெக்டாக பாருங்கள். இப்போ 14 இன்ச் வருது. இந்த பாடி உயரம் எவ்வளோ வருதுன்னா 14 இன்ச்சஸ் வருது.
நம்ம ஏற்கனவே கீழே ஒரு 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம். அதை சேர்த்து பார்க்கும்போது 15.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணுவோம். இப்போ கீழேருந்து மேலே 15.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எப்படி நம்ம அகலம் மார்க் பண்ண துணியை 2ஆக மடித்தோமோ அதே மாதிரி உயரம் மார்க் பண்ண துணியவும் 2ஆக மடிச்சுக்கலாம். இப்போ அந்த 15.5 இன்ச்சுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்ததுன்னா அது நம்மளுக்கு தேவையில்லை, தாராளமாக வெட்டிடலாம் அந்த உயரத்தை. இப்போ இதில் பாருங்கள், நான் 15.5 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துக்கு கீழே எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது. அதை நான் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான பீஸ். அதாவது 15.5 இன்ச்சு உயரமும் 12.5 இன்ச்சு அகலமும் உள்ள ஒரு பீஸ் எடுத்துருக்குறோம். இந்த பக்கம் பாருங்கள், 4 பீஸும் தனித்தனியாக வரும். இது ஆப்போசிட் சைடில் பாருங்கள், 2 பீஸ் தான் வரும். ரெண்டும் வந்து மடிப்பில் வந்துடும். மடிப்பில் வர பக்கத்தில் தான் நம்ம எப்பயுமே கழுத்தை வரையணும். ஆப்போசிட் சைடில் கையை வரைஞ்சிக்க வேண்டியதான். இப்போ ஃபஸ்ட்டு அளவு வந்து கழுத்து அகலம் மார்க் பண்ணிக்கிறோம். கழுத்து அகலம் வந்து 2 இன்ச்சு. அதை ஸ்டார்டிங்லேருந்து கழுத்து அகலத்தை மார்க் பண்ணிக்கிறோம். அந்த கழுத்து அகலம் மார்க் பண்ணதுலேருந்து கீழ் நோக்கி மார்க் பண்ணுறோம். அதுதான் முன்கழுத்து உயரம் 5.5 இன்ச்சு, 5.5. அதே உயரத்தை கீழ் பீஸில் மார்க் பண்ணிக்கங்க. அது பின்கழுத்து உயரம். பின்கழுத்து உயரம் 8 இன்ச்சு இதில் மார்க் பண்ணிட்டோம். அடுத்த அளவு ஷோல்டரோட அளவு 3 இன்ச் வருது. இதில் நம்ம அளவு ப்ளவுஸ் படி அதோடு நம்ம ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். அப்போ நம்ம வந்து 3.5 இன்ச்சு, அதாவது 3.5 அந்த அளவு மார்க் பண்ணிக்கிறோம். நம்ம ஷோல்டர் மார்க் பண்ண இடத்துலேருந்து எப்படி கழுத்து நம்ம கீழ் நோக்கி மார்க் பண்ணமோ அதே மாதிரி கைவெட்டு, அதாவது ஆம்கோல் அளவு, அது வந்து எவ்வளோ வருதுன்னா 5.5 இன்ச்சு, 5.5 இன்ச்சு வருது. அதை கீழ் நோக்கி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கிராஸ் இல்லாமல் கோடு போட்டுங்க அழகாக. இந்த லைனுக்கு வந்து அளவு கிடையாது, அங்கே 5 இன்ச்சுக்கு நேராக வந்து இந்த கோட்டை நீங்கள் போட்டுக்க வேண்டியதான். இப்போ அந்த மேலே கழுத்து அகலம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து முன்கழுத்து உயரத்தை ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் அப்படியே வரைஞ்சிக்கோங்க. இதுதான் இப்போ வந்து நம்மளுக்கு முன்கழுத்தோட ஷேப். இப்படி தான் மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஆம் அளவில் மேலிருந்து ஒரு 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அப்புறம் கீழே அந்த கிராஸ்லேருந்து மேலே ஒரு 1.5 இன்ச்சு, இந்த 2 இன்ச்சும் 1.5 இன்ச்சையும் ஜாயின் பண்ணி அந்த கர்வை வரையும் பொழுது கரெக்டாக வரும். பார்த்துங்க, கழுத்தை வரைஞ்சாச்சு, ஆம் வரைஞ்சாச்சு. இப்போ பின் கழுத்தை வரையணும். பேக் பீஸில் நம்ம 8 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்குலேருந்து கழுத்து அகலம் நம்ம மேலே 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்தே தான் அந்த பின் கழுத்தை மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஃப்ரண்ட்டில் கட் ஜாக்கெட், இது ஃப்ரண்ட்டில் வந்து அந்த பெல்ட் வரையணும் இல்லையா, அதையும் கீழே இருந்தே வரைஞ்சிக்குங்க. ஃபஸ்ட்டு ஹூக் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸில் வைக்கும் பொழுதும் அதை விட 1/4 இன்ச் கூட, திரும்பி சென்ட்ரு பகுதியை மடிச்சுட்டு கீழேருந்து வச்சு அதை விட ஒரு 1/4 இன்ச்சு, திரும்ப ஆர்ம் சைடு வரும் இல்லையா நம்ம ப்ளவுஸில், அந்த பகுதியை வச்சு கீழேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச் வச்சுங்க. இது ரெண்டுலேயும் 1/4 இன்ச் வச்சா போதும். அந்த லாஸ்ட்டு வரும்பொழுது மட்டும் 1/2 இன்ச்சு வச்சு 3 பாயிண்ட்டையும் சேர்த்து மார்க் பண்ணிவிடுங்க. பெல்ட் வந்து காமனான அளவு வேண்டாம், நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு வரைஞ்சிக்கலாம் அந்த பெல்ட்டோட அளவை. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பெல்ட்டை கட்டிங் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பீஸை மட்டும் தூக்கிட்டு பெல்ட்டை வெட்டி எடுக்கணும். 2 பீஸ் தான் வெட்டியிருக்கேன் பாருங்கள், கீழே உள்ள பீஸில் வெட்டிடக்கூடாது. இப்போ அந்த கார்னரில் ஒரு நாச் பண்ணிக்கிறேன் பாருங்கள். அது எதுக்கு பண்ணுறோன்னா நம்ம திரும்ப ஜாயின் பண்ணோம். இப்போ இதை வந்து டபுளாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். எடுத்ததுக்கப்புறம் இது டபுள் சைட்லேயும் நம்ம வந்து தைக்கும்பொழுது ஜாயின் பண்ணணும். அப்போ இப்படி இந்த இடத்துல கொண்டு வந்து நம்ம திரும்பவும் ஜாயின் பண்ணோம். அதுக்காக தான் அந்த அடையாளம் வச்சுருக்கோம். முன்கழுத்து ஒரு பீஸை மட்டும் எடுத்துட்டு முன்கழுத்தை வெட்டிடுங்க. இப்போ பேக் பீஸில் அப்படியே பின்கழுத்தையும் ரவுண்ட் ஷேப்லேயே வரைஞ்சிட்றேன் பாருங்கள்.
இப்போ அதே ஷேப்பில் அப்படியே பின் கழுத்தும் அதே ரவுண்ட் ஷேப்பில் வெட்டியிருக்கோம். இப்போ இந்த கார்னரை மட்டும் கட்டிங் பண்ணிக்கிட்டால் போதும். நம்ம ஷோல்டரை வந்து தனியாக கட் பண்ண தேவையில்லை. இந்த கார்னரை கட் பண்ணிவிட்டு இந்த ஆம் அளவை வெட்டும்பொழுது மட்டும் 4 பீஸையும் சேர்த்து வெட்டணும். இது வரைக்கும் 2 பீஸை பிரித்து வெட்டுவோம். இந்த கடைசியில் ஆம் வெட்டும் பொழுது மட்டும் 4 பீஸையும் சேர்த்து வெட்டி எடுத்துகிட்டு அந்த கார்னர்லேயும் ஒரு நாச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஷோல்டரை திரும்ப தைக்கும் பொழுது எந்த இடத்துல தைக்கணும்னு தெரியறதுக்கு தான் அந்த நாச் பண்ணிக்கிறோம். இப்போ இதை 2ஆக பிரிச்சுட்டு ஃப்ரண்ட்டு போர்ஷன் வருது இல்லையா, அந்த ஃப்ரண்ட்டு போர்ஷனில் மட்டும் ஒரு உள்வெட்டு வெட்டிக்கலாம். இந்த உள்வெட்டு அவசியமாக நீங்கள் ப்ளவுஸில் வெட்ட வேண்டிய ஒன்று. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இங்கே நீங்கள் ஆரம்பிக்கிறத விட நடுவில் கொஞ்சம் அகண்டு வரணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறுக்கி கொண்டு வந்து வெட்டி எடுத்துருங்க. இந்த அளவு அகலம் வெட்டிக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப அதிகமாக வெட்ட தேவையில்லை. இப்போ வந்து ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ப்ளவுஸோட கட்டிங்கை முடிச்சாச்சு. ப்ளவுஸில் மெயினான பார்ட்டே எதுனா இந்த டாட் வரைஞ்சி பிடிக்கிறது தான். இப்போ அந்த டாட்டை வரையணும். டாட்டை வந்து வரையும் பொழுது நம்ம கட்டிங் ப்ளவுஸ் பீஸோட உள் பக்கத்தில் நீங்கள் டாட்டை வரைஞ்சிக்குங்க. இப்போ இந்த பீஸ் எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படும். இது வந்து ஆமில் வெட்டின பீஸு, இது வந்து கீழே பெல்ட்டில் இருந்து வெட்டினது, திரும்பவும் பெல்ட்டுக்கு தேவைப்படும். இந்த பீஸ் வந்து நம்ம நெக்கில் வெட்டி எடுத்தது. இந்த பீஸ்லேருந்து தான் நம்ம நெக்கை ஃபினிஷ் பண்ணோம். அதனால் இந்த பீஸ் எல்லாமே நம்மளுக்கு தேவை. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு டாட்டை எப்படி மார்க் பண்ணணுன்னு பார்க்கலாம். டாட்டுக்கு வந்து காமன் அளவுலாம் சரியாக இருக்காது உங்களுக்கு. நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸை வச்சு அளந்து பண்ணிக்கிட்டாக்கா பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அளவு ப்ளவுஸோட ஹூக் சைடில் எடுக்கிறோம். அப்போ வந்து நம்ம டாட்லேருந்து ஹூக் வரைக்கும் எத்தனை இன்ச் வருதுன்னு பாருங்கள். இந்த ப்ளவுஸில் 2 இன்ச் வருது. 2 இன்ச் வந்ததுன்னா ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிங்க. 2.25 2.25ங்கிறது தான் 2.2 இன்ச்சுன்னு 2.5ன்னு காமிச்சிருக்கேன். அப்போ 2.25 இன்ச்சு. நடுவில் அந்த டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த டாட்டோட அகலம் எவ்வளோன்னு பார்த்துக்குங்க. அளவு ப்ளவுஸில் 1 இன்ச் வருது. இதில் அதில் 1 இன்ச் வருதுன்னா நம்ம வந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த டாட்டோட உயரத்தை டேப் வச்சு அளந்துடுங்க. இப்போ டாட்டோட உயரம் பாருங்கள் 2.25 இன்ச்சு வருது. 2.25னா அதுதான் 2.25. அதோட 1/4 இன்ச்சு சேர்த்து வரைஞ்சிங்க. இந்த டாட் வரையும் பொழுது 2.5 இன்ச்சு, அதாவது 2.5 அந்த அளவுக்கு வரைஞ்சிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கீழ் டாட்டு தான் அகலமான டாட்டு. அந்த அகலமான டாட்டை இப்போ நம்ம வரைஞ்சாச்சு. அந்த டாட்டோட உயரம் நம்ம 2.5 இன்ச்சு வச்சு வரைஞ்சோம். அதே 2.5 இன்ச்சே நம்ம சைடில் வர டாட்டும் மார்க் பண்ணிக்கலாம். அப்போ சைடில் வந்து 2 சைடுக்குமே அதே தான், ரைட் அண்ட் லெஃப்ட்டு 2க்குமே அந்த 2.5 இன்ச்சு உயரத்தில் டாட் வரும். இந்த செகண்ட் டாட்டை ஃபஸ்ட்டு டாட்டுக்கு கொஞ்சம் உள் பக்கமாக ஒரு புள்ளி வச்சு அதுலேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 3வது ஆமில் ஒரு டாட் வரைவோம் இல்லையா, அந்த டாட்டுக்கு அளவே தேவையில்லை. ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பாயிண்ட்லேருந்து அதுக்கு நேராக சென்டரில் ஒரு டாட் வரைஞ்சிருங்க. இப்போ இந்த 3 ஷேப்பையும் பார்க்கும்போது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் உங்களுக்கு வரணும். வந்துச்சுன்னா இந்த டாட் கரெக்டாக அமைஞ்சிரும் உங்களுக்கு. இப்போ ஆப்போசிட் சைடில் இது வந்து பார் பட்டி கொடுத்த பக்கம், பார் பட்டியை விட்டுட்டு அளவெடுங்க. அந்த பக்கம் ஹூக் பட்டியை சேர்த்து எடுப்போம். இந்த பக்கம் எடுக்கும் பொழுது பார் பட்டியை விட்டுட்டு அளவெடுங்க. பார் பட்டிக்கு அப்புறம் உள்ள இடத்துல இருந்து நம்ம டாட் வரைஞ்சிருக்கிற இடத்த பாருங்கள், 3 இன்ச் வருது இதில். இப்போ 3 இன்ச்னா 3.25 இன்ச்சு, அதாவது 3.25 அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க.
அந்த டாட்டோட அகலம் வந்து இப்போ ரைட் சைடில் என்ன வரைஞ்சோமோ அதையே இந்த பக்கம், அதே உயரமும் இந்த பக்கம் வரைஞ்சிக்க போகிறோம். அதனால் இதோட அகலம் வந்து இப்போ 2 இன்ச்சு, உயரம் வந்து இந்த பக்கம் 2.5 தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். அப்போ அதே 2.5 இன்ச்சியே இங்கேயும் வரைஞ்சிருங்க. 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த ஒரு ட்ரையாங்கிளை வரைஞ்சிருங்க. ஏற்கனவே 2வது டாட்டுக்கும் நம்ம உயரம் மார்க் பண்ணியாச்சு. இதே அந்த பக்கம் வரைஞ்ச மாதிரியே உள் பக்கமாக புள்ளி வச்சு அதையும் ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ 3rd டாட்டு. இப்போ நம்ம டாட் வரைக்கும் வரைஞ்சி இந்த ப்ளவுஸை ரெடியாக வச்சுருக்கோம். நம்மளோட அடுத்த வீடியோவில் இந்த கட்டிங்கோட ஃபுல் ப்ளவுஸையும் நான் ஸ்டிச்சிங் பண்ணி காட்டுறேன். அப்போ நீங்கள் ஈஸியாக இதை ஃபாலோ பண்ணி தைச்சிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கை கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.